ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்க வரிசை என்ன? இப்போ முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜுனனுடைய சோகம், அர்ஜுன விஷாத யோகன்றது தான் அந்த அத்தியாயத்தினுடைய பேரே. அதில் அர்ஜுனன் எதனால் தன்னால் சண்டை போட முடியாது, தன்னோட வருத்தத்துக்கு காரணம் என்ன, தன்னோட சோகத்துக்கு காரணம் என்னன்ட்டு எடுத்து சொல்லிட்டு வரான். ரெண்டாவது அத்தியாயத்துலேருந்து பகவானோட உபதேசம், அவர் அறிவுரை சொல்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் உடனே ஆரம்பிச்சிடுறாருன்னு பார்த்தா இல்லை, 12வது ஸ்லோகத்துலேருந்து தான் அவருடைய உபதேசம் ஆரம்பிக்குது. நத்வேவாகம் ஜாத்துநாசம்ன்ற அந்த ஸ்லோகத்தில் இருந்து அந்த 12வது ஸ்லோகத்திலேருந்து கிட்டத்தட்ட 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மா ஆத்மா ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு வராரு. ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போட்டால் தான் ஆத்மா வேற உடல் வேறன்ற அந்த வித்தியாசம் முதல்ல ஆழமாக மனசுக்குள்ளே பதிஞ்சு புரிஞ்சாதான் மற்ற விஷயங்களை சொல்ல முடியுன்றதுக்காக இவ்வளோ எடுத்துக்கிறாரு. அடுத்து 31வது ஸ்லோகத்துலேயும் 32வது ஸ்லோகத்துலேயும் யுத்தம் செஞ்சால் என்ன, எதுக்காக நீ சண்டை போடணுன்றதை சொல்கிறாரு. அடுத்து 33, 34, 35, 36, 37வது ஸ்லோகம் வரைக்குமே யுத்தம் செய்யலைன்னா என்ன நடக்கும் அர்ஜுனா, நீ ஒரு க்ஷத்ரியன், இது நீ செய்ய வேண்டிய கடமை, அதிலிருந்து நீ தவறிட்டா என்னென்னன்றதை எடுத்து சொல்கிறார். இப்போது செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்னன்றது சொல்லிட்டாரா, அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லணும் இல்லையா? உன்னுடைய கடமையை செய், உனக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை செய்யணும்னு சொல்கிறாரு. அதுதான் கர்மயோகம். அப்போ அது எப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் இந்த 38வது ஸ்லோகத்துலேருந்து பகவான் கர்மயோகத்தை பற்றி சொல்ல தொடங்குறாரு. சொல்லப்போனால் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் படித்தாலே கிட்டத்தட்ட முழு பகவத்கீதையோட ஒரு சாரத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி சொல்கிறாரா, அடுத்து கர்மயோகத்தை பற்றி சொல்வார், அடுத்து ஞான யோகத்தை பற்றி சொல்வார். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் இந்த செகண்ட் சாப்டரில் கவர் பண்ணிடுவார் பகவான். அப்புறமா டீட்டெயிலாக அடுத்தடுத்த அத்தியாயம் போகும். அந்த வரிசையில் இப்போ 38வது ஸ்லோகம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. இதில் பகவான் என்ன சொல்ல வர்றாரு? கர்மயோகத்தை செய். எப்படி செய்கிறது அப்படின்னா, உன்னுடைய சுகங்களையும் துக்கங்களையும், ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ரெண்டத்தையும் சமமாக பாரு. சமயக்கிருத்வா, சமமாக பாருன்றார். இது எப்படி முடியும்? இப்போ நமக்கு ஒன்று அடிபட்டுச்சு அப்படின்றதையும் நமக்கு ஏதோ ஒரு பரிசு கிடைக்கிறதுன்றதையும் ஒன்றா பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. மனநிலையை சமமாக வச்சுக்க பழகிக்கோ, மனநிலையை ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக வச்சுக்க பழகிக்கோ அப்படின்றார். இப்போ நமக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் வானம் அளவுக்கு குதிச்சும் இது பட தேவையில்லை, ஏதோ நமக்கு ஒரு சோகமான விஷயம் நடக்கும்போது உடஞ்சி விழுந்துடவும் தேவையில்லை. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ, பழக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார் பகவான். லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் கொஞ்சம் மனநிலையை கண்ட்ரோல் பண்ண, ஸ்டெபிளைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு திங்கிங்கோட, ஒரு சுயநலமே இல்லாமல், என்னோட கோவத்துக்காக அப்படின்னு பழி வாங்கிறதுக்காகலாம் இல்லாமல், இது தர்ம யுத்தம், அதுக்காக சண்டை போடுறேன்ற அந்த ஒரு மனநிலையின நீ இந்த யுத்தத்தை செஞ்சால் உனக்கு எந்த பாவமும் வராது. ஏன்னா அர்ஜுனனுக்கு கவலை அதுதானே, ஐயோ அந்த பாவம் என்னை வந்து சேர்ந்துருமோ, இந்த பாவம் என்னை வந்து சேர்ந்துருமோன்னு முதல் அத்தியாயத்தில் அதெல்லாம் தானே வந்து அர்ஜுனன் கவலைப்படுறாரு. அதுக்கு தான் பகவான் சொல்கிறாரு, இந்த ஒரு மனநிலையோடு நீ யுத்தத்தை செஞ்ச அப்படின்னா உனக்கு எந்த பாவமும் ஒட்டாது. இன்ஃபேக்ட் அர்ஜுனனும் இதே தானே வந்து முதல் அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாரு. முதல் அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகத்தில் ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவித்தேனவா. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், சுகங்களும் வேண்டாம், அதனால் கிடைக்கக்கூடிய பல அந்த பரிசுகள், அந்த ட்ரெஷர்ஸ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அர்ஜுனன். அதே தான் பகவானும் சொல்கிறார். அதெல்லாம் எதிர்பார்த்து செய்யாத அர்ஜுனா, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து சண்டை போடுன்னு நான் சொல்லவே இல்லையே.
நீ எனக்கு ராஜ்யம் கிடைக்கும், நாளைக்கு நான் ராஜாவேன்னு எதிர்பார்த்து சண்டை போடாத. சொல்லப்போனால் 37வது ஸ்லோகம் முன்னாடி ஸ்லோகத்தில் கூட என்ன சொல்கிறாரு, 2 சாய்ஸ் இருக்குன்னு உனக்கு சொல்கிறாரே தவிர இதுக்காக இது கிடைக்கும் அதனால நீ சண்டை போடுன்னு சொல்ல. அர்ஜுனா யோசிக்கிறதுக்கு நீ ஒன்றும் இல்லை, சண்டை போட்டு ஜெயிச்சா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், தோத்துட்டேன்னா தர்மயுத்தத்தில் வீரமரணம் அடைஞ்சதுனால சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரே தவிர நீ இதுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லலை, அதை நோக்கி செய்யின்னு சொல்லலை. அதை தான் இங்கேயும் செய்கிறாரு. நீ அப்போ சொன்னதை தான் நான் உன்னை செய்ய சொல்கிறேன். அதே மைண்ட் செட்டில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலத்துக்காக இல்லாமல் தர்மயுத்தத்தை செய்கிறேன், என்னோட கர்மயோகத்தை செய்கிறேன், எனக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை செய்கிறேன்ற மனநிலையோடு நீ செஞ்சனா எந்த பாவமும் உன்கிட்டக்கே வராது அப்படின்ட்டு பகவான் எடுத்து சொல்கிறார். அதில் தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.